ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் ப்ளவுஸில் ஒரு சின்ன டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். கை தனியாக உடம்பு தனியாக இது போல் தனித்தனியாக தச்சுட்டு இது போல் ரவுண்டாக நம்ம இணைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆம்கோல் சைடு எந்த சுருக்கமே வராது, லூஸ் வராது, டைட்டு வராது. ஃப்ரண்ட்டிலேருந்து பேக் சைடு ரவுண்டு வரைக்குமே நம்மளுக்கு அவ்வளோ அழகாக சூப்பராக இருக்கும். உங்களுக்கு உடம்பு எப்போதும் போல் ஒரே மாதிரியே இருக்கு அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த மெத்தடை பயன்படுத்தி தைக்கலாம். இல்லை அடிக்கடி எனக்கு உடம்பு ஏறுது இறங்குது கூடுது குறையுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து நெட்டு தையலே யூஸ் பண்ணிக்கலாம். உடம்பு எப்போதும் போல் ஒரே மாதிரியே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தடை பயன்படுத்தி தைக்கலாம். நான் எப்போதுமே என்னுடைய ப்ளவுஸுக்கு நான் இந்த மாதிரி மெத்தடை தான் பயன்படுத்துவேன். நான் எப்போ ப்ளவுஸ் போட ஆரம்பித்தேனோ அப்பையிலேருந்து இப்போ வரைக்குமே இந்த மாதிரி நான் ரவுண்டாக தான் நான் வந்து ஜாயின் பண்ணி நான் தைப்பேன். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.